என்ன காலையிலே மீன் கிடச்சிருக்கு. எங்கே போய் எடுத்துருந்த? போட்டில் தான். போட்டா வரலாமா? வரலாம். பள்ளத்துலையா? ஆமாம். சரி, குழம்புக்கு ஒன்று. குழம்புக்கெல்லாம் எடுக்க வேண்டாம், வாடா. எனக்கு பட்டை கருவாடெல்லாம் வந்துடும். குழம்பு பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. வையே பாருங்க, கீழே தட்டுங்க. என்னடா கட்டா உடச்சது என்னடா எடுத்து இதுமா கொடுத்தாங்க? நம்மளோட தீட்டுக்கல். தீட்டுக்கல்லா? இன்னைக்கு பாருங்க, இங்கே பாருங்க, சூப்பரான கட்டா மீன். உண்மையாக கட்டா வந்து சுட்டாதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. குழம்புக்கு ஒரு மாதிரி ருசி இல்லாமல் தான் இருக்கும், ஆனால் நம்ம மசாலா போட்டு வைக்கும்போது குழம்பு நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த கட்டா கருவாட்டுக்கு வந்து செம்மையாக இருக்கும். ஒன்று ஒரு கிலோ சைஸ், இந்த மாதிரி தானே 1.5 கிலோ சைஸ் இருக்கும்டா. இந்த கட்டா இன்னைக்கு வந்து நானும் மரிதாஸ் என்ன பண்ண போகிறோம்னா நீ பூரா தின்றதுலே இரு. என்ன பண்ண போகிறோம்? பட்டை வச்சு கருவாடு செய்ய போகிறோம். நம்ம சூப்பராக வந்து நம்ம மீனவர்களோட பாரம்பரியப்படி பட்டரை வச்சு தான் கருவாடு வைக்க போகிறோம். மீனை வந்து பட்டரை வைக்க போகிறோம். இது பட்டரை வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும்ல, அப்போ தான் பட்டரை நல்லா செட் ஆகும். இந்த கட்டா கருவாடை நாங்கள் எப்படி பட்டரை வைக்கிறோன்றத வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கத்தியை எடுத்தாச்சு. அப்படியே சம்மணம் போட்டு உட்காந்துக்கிறணும். இப்போ மீனையும் கையில் எடுத்தாச்சு. அப்போ எனக்கு கத்தி கத்தன்னு பாக்குங்களா உட்காருங்க. கத்தி அப்போ இப்போ நான் இந்த கட்டாவை ரொம்ப ஆசை எனக்கு சுட்டு சாப்பிடணும். அதேமாதிரி நமக்கு கட்டை ஆர்டர் நிறையா இருக்கு, நம்ம கொடுக்க முடியல. இப்போ அதனால நம்ம போய் கடைக்கால பர்ச்சேஸ் பண்ணி வழி இல்லாமல் மரிதாஸ் வந்து தியாகம் பண்ணி சாப்பிட்றத உங்களுக்காக இங்கே பாருங்க. அழகாக சூப்பராக லைட்டாக மேலே குட்டி குட்டி செவல் இருக்கும், லைட்டாக 2 இழுவை அங்கிட்ட இங்கிட்ட இழுத்துட்டு அப்படியே உள்ள கத்தியை விட்டு அப்படிங்க பாருங்க, அப்படியே பொழந்து 2 ஆக்கிடணும். சதக்கணும். அழகாக இருக்குடா இங்கே வர்ற வெட்டுறது பார்க்கும்போது. பயங்கரமாக இருக்குல்ல? அப்படியே 2 வகுந்துடணும். இந்த இருக்கலாம், இந்த மாதிரி வகுந்து போட்டிருக்கான் பாருங்க, இந்த மாதிரி வகுந்துடணும். அப்போ தான் பட்டை கருவாடுக்கு சூப்பராக அப்படியே வகுந்துட்டு மசாலா மட்டும் தடவி. ஐயே, இந்த மசாலையை விடமாட்டானோ ஜஸ்கிலீனு. இங்கே பாருங்க, அப்படியே அழகாக எடுத்துட்டு குடல் எல்லாத்தையும் நீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து சூப்பராக நானே இது சுட்டு சாப்பிடணும்னு ஃபீலிங்கில் இருக்கிறேன். அப்படியே நல்லா இருப்ப ஒரு எடுத்து சுட்டு சாப்பிட்றா. அப்புறம் எனக்கு பாவமாக இருக்குது கருவாடு அப்புறம் இங்கே மரிதாசு, நீ ஆசையாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது கருவாடு போட்டதுக்கப்புறம் கருவாடு பேக்கிங் பண்ணும்போது என்னை பார்ப்போரு ஒரு பார்வை ஆத்தாடி. அப்பா அச்சுதா, நீ மறந்துடாது. இங்கே யாருங்க பின்னாடி ட்ரப்பத்துக்கு வச்சுருக்காங்க. ஊரில் கொஞ்சம் மழை கிளைமேட் இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. பக்கத்து ஊரில் ஏதோ கல்யாணம் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், பாட்டு ஓடிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, எங்கள் ஊரை பாருங்க. இது வந்து கருப்பட்டி காய்ச்சல் இடம். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக கருப்பட்டி இருக்குதா? போனால் சாப்பிடலாமா? ஆனால் பற்ற வைக்கிற வர மழை வரக்கூடாதுங்க, அதுக்காக வேண்டிகிட்டு இருக்கேன் கடவுளை. நான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டா போடுறேன் இல்லைப்பா. ஏங்க அப்படியே 2 வந்து தலைவர் வச்சுருக்காப்புல. அப்படியே தூக்கி போட்டு கழுவணும். அடுத்து கழுவிட்டு தான் அடுத்து வந்து நம்ம பட்டை இருக்குது. பெரிய ப்ராசஸ் இனிமேல் தான் இருக்குது. கழுவணும், பட்டை வைக்கணும், சாக்கு ரெடி பண்ணணும் நல்லா. ஆனால் மழை காற்று நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா சிலுன்னு இருக்குது. ஏன்னா இதே மாதிரியே நம்ம கிளைமேட் இருந்துராதா அப்படின்னு மனசு ஏங்குதுங்க. எங்க உண்மையாகவே ஏங்குதுங்க, செத்துடுவோம். சும்மா கடடாங்கிட்டு வெயில் அடிக்கலாங்க, ஒரு அளவு அடிக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு மூக்கூற மாதிரி தனியாக சூரியன் இறங்கிக்கிங்க பக்கத்தில் நிற்கிற மாதிரியே தோணும் எனக்கு. ஏன்னா கடல் இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்டா. ஆனால் எனக்கு தங்கச்சி மரத்துலலாம் வெயில் அடிக்கும் சுற்றி கடல். ஆனால் இந்த அளவுக்கு வெக்க தெரியாது. ஆனால் மூக்கூரில் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியும் எனக்கு. நான் இங்கேருந்து சொல்ல நாமக்கல் எதுக்கோட போயிருந்தேன், நடவு பண்ணி நினைக்கிறேன். இதில் பறவைகள் எல்லாம் மொத்தமாக பறந்து போகுது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மறைஞ்சிட்டு. மீனை வந்து கருவாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு நல்லா கழுவிக்கிறணும். அதுக்கப்புறம் தான் பட்டை வைக்கணும்.
பரவாயில்ல நனைஞ்சா போய் அடிச்சு இப்படி அடிச்சு பிடிங்க. அவளுக்கும் நினைக்குது. எல்லாரும் நனைஞ்சோம்னா பாருங்க எவ்வளோ நீட்டாக கழுவுறான்னு. பக்கத்தில் தரலாம்ல இங்கே. கடைக்காரிலே பட்டை வைக்கணும்டா. கடைக்காரில் ஒரு டைம் வச்சுருக்கோம் தெரியுமா வஞ்சிரம் பட்டை. இடம் கடைக்கார ஓரத்தில் அப்படி இடம் ஒரு 2 இடத்துல வாங்கணும். வாங்கயா வீட்டை போட்டு கடைக்கார இடத்துலலாம் ஓரத்துலலாம் இடம் வாங்க முடியாதுடா. அரசாங்கத்துக்கு யார் சொன்னா? பட்டா இடம் இருக்காதுல்ல. பட்டா இடம் இருக்கு. கடைக்கார யார் சொன்னா? நம்ம வீடே நிறைய பேர் இது பட்டாளமானு கேட்டுட்டு இருக்காங்க. யாருங்க நல்லா 2 தண்ணியில் நல்லா நீட்டாக கழுவுறோம். எப்பயும் இந்த மாதிரி தான் பட்டை வைப்போம். தண்ணியெல்லாம் போயிடணும். மழை வர்றதுக்குள்ள பட்டறையை வச்சுட்டு கிளம்பணும். சரியா? இங்கே பாருங்க அழகான சூப்பரான நம்ம மூக்கியூர்லேயே நம்மள்ட்ட உப்பெல்லாம் இருக்குது. அதனால் உப்பு நம்ம வேறு எங்கேயும் போற்ற விலைங்க. பாருங்க அழகான கல் உப்பு, மூக்கியூர் உப்பளத்தில் வாங்கின உப்பு. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கருவாடு போடுறதுக்கு மஞ்சள் பொடி, உப்பு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டா. இப்போ வந்து பட்டரை வச்சிடலாம். வாங்க போடா. ஃபஸ்ட்டு உப்பு போடணுமோ? ஃபஸ்ட்டு உப்பு போடணும். நல்லா நல்ல மலைச்சாரல் மாதிரி போதுமா? போடுமா? ஃபுல்லாக போடுங்க. ஃபுல்லாக போடணுமா? ஆமாம் போடு. காணாது இந்த கேப்பில் நல்லா ஃபுல்லாக போடும். போடுறேன். அள்ளி போடுறத நீ தூத்தி விடு மகாசு. ஓகேவா? அந்த கேப்பு இருக்குல்ல. அவ்வளோதான். கட்டாவை எடுத்து இப்போ வந்து உப்பு வைக்க போகிறோம். பட்டை வைக்க போகிறோம். மஞ்சளை போட்டு அதுக்குள்ளே உப்பு போடணுங்களா? ஆமாம் அப்படியே உப்பு. அவ்வளோதான். இப்போ அள்ளி இறங்க உப்பு இறங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். மடிச்சு விடணுமா? அடுக்கு நீ அப்படியே வைக்கலையா? என்னது இப்படி வை மருதாசு. இப்படி வச்சிருவா? நீ அப்படியே முழுசாவே வச்சிருவோம். அப்படியே அங்கே அடிக்கிட்டு மேலே கீழே இந்த இருக்கா. ஃபஸ்ட்டு இங்கே வைப்போம். அடுத்து இது இப்படி வை. அடுத்து இப்படி வை. நீ மடிக்கும் போது அப்படி வந்துடும். வராது. சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் திருப்பி போடு. என்ன ஸ்க்ரீனு நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டோம்னா. மஞ்சள் பொடியும் போட்டு விட்டு கை உப்பையும் போட்டு அடுத்து அப்படியே எடுத்து ஓகே நீட்டாக கருவாடு போட்டுடலாம். அடுத்து இப்படி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பார்த்து கண்ணில் விழுந்துடாம. இந்த பக்கம் உப்பு இன்னும் போடும். உப்பு இன்னும் போடும். எடு. இந்த பக்கம் பெருசு போடுவேங்கண்ணா. உப்பு எழுதி போடும். உப்பு தெரிஞ்சுனா உப்பு இல்லைன்னா தப்பா. அதில் ஒரு பெருசு மாதிரி சங்கடி நல்லா சூப்பராக இருக்குது விளையாடுறதுக்கு. உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து பட்டரை இதுதான். அது எல்லாம் மூடிட்டு இதை ஃபஸ்ட்டு மூடணும். அதுக்கப்புறம் அதை நல்லா இருக்கிறேன். கெட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மடித்து கயிறு போட்டு கெட்டி வரிஞ்சு கெட்டி அதுக்கப்புறமா நல்லா பெரிய குழியாக தோண்டி அதுக்குள்ளே போட்டு புதைக்கணும். ஒரு பட்டை உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்ல தச்சிருக்கேன். எனக்கு மட்டும் டீ மட்டும் வேணும். உன்னோட தாண்டா நானும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. லெவன்த்து எடுத்து வீடியோ நீ வாருங்க மக்களே. அவனோட தான் நானும் சேர்த்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னட்ட டீ கேட்குறான்.
தோசை சைக்கோ கேள்விப்பட்டிருக்கீல்ல, அது மாதிரி இவன் வந்து டீ சைக்கோ. அப்படி சொல்லலை, இது ஒரு டைலாக் இருக்குது, அதனால சொன்னேன். இந்த நம்ம ஒரு மணி 2 மணிக்கு தண்ணி தான் அடிச்சதுன்னா வெளியே தண்ணி குடிக்க வருவோம்ல, அப்படி கூட அடுப்படிக்கு வந்துடக்கூடாது, ஹாலில் தான் படுத்து கிடப்பான். அந்த சவுண்டு கேட்டோன்னே எந்திரிச்சு என்ன சொல்லுவான் தெரியுமா, அத்தாச்சி டீயா போடுறீங்க. எவனாவது 2 மணிக்கு 1 மணிக்கு எந்திரிச்சு டீ போடுவானா ஃபஸ்ட்டு. பயத்தில் வரவே இல்லை, எப்போ எந்திரிச்சு வந்தாலும் டீ கேட்பான். லைனை கட்டிக்கிட்டே போடுமோ அது மாதிரியே. வேணாம் கை இறங்கின்னு சொல்லுவீங்க. கை இறங்குதா? இந்த கை தான் ப்ராப்ளம், இந்த கை நோ ப்ராப்ளம். தாதா அந்த காக்கா அந்த ஆடு மேலே நின்றுச்சு. அந்த ஆடு அந்த காக்காவை தள்ளி விட்டாப்புல, மறுபடியும் பக்கத்தில் போகுது காக்கா. என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? இங்கே இரு. காக்கா நான் வந்துட்டு போக மாட்டேக்கு பாரு. இங்கே இரு. விளையாடுது விளையாடுது, ஆட்டோட விளையாடுது. ஆடு அதோட போயிடுச்சு. அம்மா போமா அங்கிட்டு நிம்மதியான பொழுது கூட மேய விட மாட்டியாம்மா அப்படின்னு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. சேவல் நல்லா காடை, ஆடு மாடு கோழி எல்லாம் மேயும், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வெளியே. இப்போ நம்ம வேலை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு, முடியலை நம்ம தான் முடிய போகுது. நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச கருவாடை பதைக்கிறதுக்கான மம்மட்டி எடுத்து வச்சுரு. இப்போ நம்ம குழி தண்ட போகிறோம். இப்படி போட்டு போடாதான் அழகாக இருக்குங்கடா தோல்ல ஷோல்டர். இப்போ தான் எம்ஜிஆர் அவங்க பாட்டி அவங்க வரும். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. மர்தாசு எவ்வளோ ஆழம் தோண்டணும்? எவ்வளோ ஆழம்? ரொம்பனா இல்லை, ஒரு திரும்பி நாயி கிடைக்காத அளவுக்கு, நாயி தோண்ட முடியாத அளவுக்கு தோண்டிருந்தேன், அவ்வளோதான். சரி மரிதாஸ் தான் நான் தோண்டி. ரொம்ப மூச்சு வாங்குது, நான் தோண்ட. உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவளு அத்தாச்சி எதுக்கு? அத்தாச்சி இருக்கான் படைக்கஞ்சான், அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம சரி, உங்களை காப்பாற்றவே ஒரு ஆள் வேணுமே. இதான் ட்ரெண்டு. யாராவது மண்வெட்டியை உட்காந்து தோண்டுவாங்களா? நீ கவனமா நானும் உன்னை மாரி பையனாக இருந்தால் டப்பு டப்புன்னு தோண்டி போட்டுருவேன். இந்தாடா சாலை அங்கிட்டு பறக்குது இங்கிட்டு பறக்குதுடா. மரிதாஸ் மைண்ட் வாய்ஸு. இதுக்கு நீ தோட்டாமே வந்துருக்கலாம். அந்த மாதிரில மூச்சு கொண்டு வராங்க சொல்லுவாங்கல்ல, இதுக்கு குடோனில் பேசாமல் பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாம். நான் வேணா தூக்கிட்டு வரவாடா. அதை நீங்கள் லேசா அசைச்சிட்டீங்கன்னா ஸ்க்ரீனு அவன் சொன்னால அசைச்சிட்டீங்கன்னா பாருங்க, நீங்கள் பாருங்கள். இப்படி ஒரு ஆட்டு, இப்படி ஒரு ஆட்டு, அவ்வளோ முடிஞ்சு. தூக்குடா மரிதாஸ், நீ ஒரு கை போடு, நான் ஒரு கை. கரெக்டாக பிடிக்கணும். அவ்வளோ தோண்டி வச்ச குளிக்கல, அதை அப்படியே போடணும். பிடிக்கவாடா. போறா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மூத்துறணும். இன்னும் 10 நாள் கழிச்சு தான் கேட்டா 7 ஏப்பத்தை பாரு. என்னடா சாப்பிட்டு வந்த? கரெக்டாக 7லேருந்து 10 நாள் வரை, மினிமம் வந்து 7 நாள் வச்சாலே ஓரளவுக்கு நல்லா வந்து பட்டறை ஆயிரும். 10 நாள் வச்சோம்னா சூப்பராகவே அதோட லைட்டாக இருக்கும் அந்த ஈரத்தன்மை கூட நல்லா போய் நம்ம எப்படி காய வைக்கும் போது எப்படி இருக்கும் அதே மாதிரியே. அதுக்காக ரொம்ப காஞ்சி எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் 1% கூட தண்ணி ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்து கருவாடு வரும். இந்த கருவாடு காய்கறி கருவாடுக்கு வித்தியாசம். சரியா? அவ்வளோதான். பட்டறை வந்து கட்டா வந்து பட்டறை வச்சு முடிச்சிட்டோம். ரொம்ப சிரிக்காத. செமையாக பட்டறை வச்சாச்சு. அவ்வளோதான். இன்னொரு 1 வாரம் கழிச்சு தான் இந்த கருவாடை நம்ம எடுப்போம். இதை ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக 7 நாள் கழிச்சு தான், 8வது 9வது நாள் ஆயிரும், 10 நாள் ஆயிரும் உங்கள் கைக்கு கருவாடு வந்து சேருங்க. எடுத்துன்னு வெட்டி கிளீன் மறுநாள் அனுப்புறதுக்கு ஆர்டர் எடுக்கணும்ல.
இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவனம் மறக்காமல் அந்த பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாராவது ஓனர் பார்க்கும்போது இங்கே இருக்க நாய்கள்லாம் இங்கே பார்க்காம இருக்கணும். இல்லைன்னா தலையை வந்து தோண்டிடுவான். ஆஹா அவனை ஸ்பெஷலாக உள்ளே வச்சுருக்காங்கடா அப்படின்னு இப்போ தான் மரியாதை செஞ்சு காமிச்சான். மரிதாஸ் வந்து ஓவராக கலைச்சிட்டான். என்னை விட அவன் தான் கொஞ்சம் வந்து வேலை வந்து அதிகமாக பார்த்தான். டக்குன்னு இந்த வீடியோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்காக ஸ்பெஷலாக டீ போட்டு குடிக்கணும். அப்புறம் என்ன வேலை